இதுக்கு மேலே எங்க குடும்பத்து விஷயத்தை பத்தி ஒரு மூணாவது மனுஷங்கிட்ட நான் பேச தயாரா இல்ல. தயவு செய்து போயிரு. ஓ, நான் மூணாவது மனுஷன் இல்ல சார். பாரதி விஷயம்னா நான் மூணாவது மனுஷன். இதே தேவி கதிர் விஷயம்னா நான் உங்க குடும்பத்துல ஒருத்தன் இல்ல சார். சுயநலமா இல்ல. இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கா சார்? போது, நிறுத்து. ரொம்ப பேசாத அண்ணே. அப்புறம் நானும் பேச வேண்டி வரும். அண்ணே, நீ பேசாம இருடா. பாரதிவா நல்லவங்கிற? பாரதி செஞ்ச காரியத்தெல்லாம் சொல்றேன், அதை கேட்டுட்டு நீயே சொல்லு. பாரதி நல்லவளா கெட்டவளான்னு. நடராஜனுக்கு அவனோட சின்ன வீட்டுல இருந்து போன் வர மாதிரி யாரோ ஒரு பொண்ணு போன் பண்றா. போன் பண்ணது பாரதியோட தங்க மாலதி. அவ தான் போன் பண்ணான்னு சொல்லிட்டு பாரதிக்கு நல்லா தெரியும். ஆனா பாவம் சிவகாமி நடராஜனோட சின்ன வீடு தான் பேசுதுன்னு நினைச்சு நாம இருக்கும்போது ஒரு சின்ன வீடான்னு பதப்பத்துச்சு போய் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போனான். சிவகாமியோட உயிர் போயிடும்னு தெரிஞ்சு கூட அந்த விஷயத்தையும் யாருக்கும் தெரியாம மறைச்சாலே அந்த பாரதி. நல்லவ செய்யற காரியமா அது? இந்த நடராஜன் அந்த பாரதியோட தம்பி சரவண ஆளை வச்சு அடிச்சு இவன் கை காலை ஒடிச்சிருக்கிறான். வீடே கதறி போய் அல்லோல கல்லோட படுது. பாரதிக்கு அது ஏற்பாடு பண்ணது தம்பி தான் தெரிஞ்சும் வாயை மூடிட்டு கம்முன்னு அத்தனை வேடிக்கை பார்த்திருக்கிறாடா. அவளா நல்லவ? அந்த பாரதி வயத்திலே குடும்ப வாரிசை சுமந்துட்டு இருக்கிறா. அந்த வாரிச பாரதிக்கு மருந்து கொடுத்து அவளோட தங்க மாலதி அழிச்சிருக்கிறா. அவ செய்த காரியமும் பாரதிக்கு தெரியும். அத்தனை பெரிய பயங்கர விஷயத்தை பத்தி எங்கிட்டயே பாரதி வாயை திறக்கல. ஒரு நல்ல பொண்ணு செய்யற காரியமா அது? இத்தனை விஷயத்தையும் எங்ககிட்ட இருந்து ஏன் மறைச்சான்னு யூகிக்க முடியுதா? முடியல இல்ல. அதான் இங்க வந்து பேசிட்டு இருக்கிறேன். உண்மை அத்தனை தெரிஞ்சா அவன் இந்த வீட்டுல மருமகளா இருக்க முடியாது. அதுக்காக மூடி வரைச்சிருக்கிறான். ஏன்? அப்பதான் எங்க சொத்தெல்லாம் அபகரிக்கலாம். அவ்வளவு பேராசை பிடிச்சவன் அவன் நல்லவன் என்கிட்ட வக்காலத்து வாங்க வந்திருக்கிற. நீதியா நேர்மையா கேட்டாலே பத்திக்கிட்டு வருது. வேணாப்பா, அறகுறையா தெரிஞ்சுக்கிட்டு யாருக்கு வக்காலத்து வாங்கிட்டு வராத. இந்த விஷயத்துல உனக்கு தெரிஞ்சதை விட தெரியாத ரொம்ப அதிகம். உன்னை மட்டும் புரிஞ்சுக்க. தப்பான ஒரு பொம்பளைக்கா நீ வக்காலத்து வாங்கிட்டு வந்திருக்கிற. மேற்கொண்டு பேசினேன் உனக்கு தான் அசிங்கம். சூப்பர் சார், சூப்பர். நீங்க பேசுறது எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு சார். இது எல்லாத்தையும் நீங்க மட்டும் தனியா கண்டுபிடிச்சீங்களா இல்ல வேற ஏதாவது ஆளு வச்சு கண்டுபிடிச்சீங்களா சார்? இது எல்லாத்தையும் பாரதி தான் பண்ணாங்க, பாரதி தான் பண்ணாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்கல்ல. பாரதி கிட்ட ஒரு வார்த்தை நீ இப்படி பண்ணியாமான்னு என்னைக்காவது கேட்டீங்களா சார்? கேட்டீங்களா? யாரையுமே எதையுமே பேச விட மாட்டீங்க சார். நீங்களாவே முடிவு பண்ணிக்கிறீங்க. கேட்க தேவையில்லை. இந்த மாதிரி அசிங்கத்துக்கெல்லாம் காரணகாரியம் கேட்டுக்க எனக்கு அவசியம் இல்ல. ஆமா ஆமா, உங்களுக்கு என்ன சார் அவசியம் வந்துச்சு? பாரதி நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சதாவே இருக்கட்டும் சார். இதெல்லாம் யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்றதுக்காக நம்பிக்கிட்டு அவங்களை குற்றவாளி ஆக்குறீங்களே, அதுவும் நியாயமாவே இருக்கட்டும். அந்த வகையில நீங்க சூப்பர் மேனாவே இருந்துட்டு போங்க. ஆனா அந்த வீட்டுல யாரெல்லாம் தப்பு பண்ணுவாங்கன்னு உங்க மனசாட்சி கேட்டு பாத்தீங்களா சார்? பாரதி செஞ்சது தப்புன்னா ஆரம்பத்துல இருந்து எல்லாத்தையும் பேசணும்னா எத்தனை பேரோட பொழப்பு நாரிடுன்னு யோசிச்சு பாத்தீங்களா சார்? என்னமோ நீங்களா தப்பே பண்ணாத மாதிரி பேசுறீங்க. எல்லா தப்பும் உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிச்சது. நீங்க ஆரம்பிச்சு வச்சது. அது எல்லாத்தையும் மறந்துட்டீங்கல்ல? நீங்க சூப்பர் பிசினஸ்மேன் சார், சூப்பர் பிசினஸ்மேன். எதை ஞாபகம் வச்சுக்கணும், எதை மறந்துடணும்னு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். பண்ண தப்பெல்லாம் கணக்கெடுக்க ஆரம்பிச்சா பாரதிய தப்பு சொல்ல உங்களுக்கு எந்த அருகதையும் இல்லைன்னு
உங்களுக்கே நல்லா புரியும். பேசாதீங்க சார், பேசாதீங்க. பேசுறதுக்கு உங்களுக்கு தான் தகுதியே கிடையாது சார். டேய் ஏந்திரா, ஏதோ தெரிஞ்ச நாசன மரியாதை கொடுத்து உட்காந்து வச்சு பேசினா என் அண்ணனே எது பேசுறேன். என்ன சார், என்ன பண்ணுவீங்க? நட்ராஜ், நான் டீல் பண்ணிக்கிறேன். நீ பேச. என்ன வயசு வித்தியாசம் எல்லாம் பேசிட்டே போறான். நீ பேசாம இருடா, நான் பாத்துக்கிறேன். நீ போ போ. இல்ல சார், இருக்கட்டும். அவரும் உங்க குடும்பத்துல ஒருத்தர் தானே, இருந்து எல்லாத்தையும் கேட்கட்டும். ராம், வேண்டாப்பா, பேசுனது போதும். ஏற்கனவே நொந்து போயிருக்கிற, மேற்கொண்டு பேச விரும்பல. தயவு செய்து போயிரு. என்னடா இது, இவன் ஏதோ புதுசா மிரட்டுறான், உடனே அண்ணனும் ஜகா வாங்குறான். என்னதான் நடக்குது இங்க? காது கேட்க முடியாதவங்க கிட்ட கூட நாம நம்ம நினைக்கிறத எடுத்து சொல்லி புரிய வச்சிட முடியும் சார். ஆனா காது கேட்டும் அதை கேட்க மறுக்கிறாங்க பாத்தீங்களா? அவங்க கிட்ட எவ்வளவு சொன்னாலும் அவங்க ஏத்துக்கவும் மாட்டாங்க, நம்ம புரிய வைக்கவும் முடியாது. நீங்க உங்க காதை மட்டும் அடைச்சிக்கல சார், உங்க மனசு சேர்த்து அடைச்சு வச்சிருக்கீங்க. இருக்கட்டும் சார், இருக்கட்டும். ஆனா ஒண்ணு சார், உண்மை என்னன்னு ஒரு நாள் உங்களுக்கு நிச்சயம் புரியும், நிச்சயமா புரியும். ஏன்னா உண்மை என்னைக்குமே செத்து போகாது சார். அது புரியுற அன்னைக்கு நீங்க மன்னிப்பு கேட்டு கையேந்தி நிப்பீங்க சார். அன்னைக்கு தெரியும் நல்லவங்க யாரு, கடைஞ்செடுத்த கிரிமினல் யாருன்னு. உங்களுக்கு அன்னைக்கு தெரியும் சார். ஸ்டாப் இட் ராம். போதும், நிறைய பேசிட்ட. இதுக்கு மேல பேச வேண்டாம். இப்போ உனக்கு தெரிய வேண்டியதெல்லாம், சந்தோஷ பாரதி கல்யாணம் பண்ணிக்கிட்டதே சொத்தை அபகரிக்கத்தான். அவ மட்டும் இல்ல, அவ குடும்பமே சொத்தை அபகரிக்கத்தான் இத்தனை பண்ணிருக்கிறாங்க. இது உனக்கு தெரிஞ்சா போறோம். வேற விளக்க நான் கேட்க தயாரா, நீ போகலாம். போறேன் சார், போறேன். இதுக்கு மேல உங்ககிட்ட என்ன பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல சார். ஆனா இனிமே எந்த விஷயத்துக்காகவும் என்கிட்ட வந்து நீங்க நின்றாதீங்க. அன்னைக்கு நீங்க சொல்ற இதே வார்த்தைய நானும் சொல்வேன். பாய். இந்த வீட்டில் நமக்கு தெரியாம நிறைய விஷயங்கள் நடக்குது போல இருக்க. கண்டுபிடிக்கணும், எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன். ஒன் செகண்ட் சார், கொஞ்சம் பிடிங்க. ஹலோ, நான் கதிர் பேசுறேன். நீங்க யார் சார்? அங்க மச்சி, நான் உன்னை பார்க்கணும்டா. மச்சியா? உங்களுடைய மச்சான் யாரும் இங்க இருக்க மாதிரி தெரியலையே சார். யார்கிட்ட பேசணும் நீங்க? மச்சான், கதிர், நான் உன்னை பார்க்கணும்டா. டேய், நான் இப்பவே பார்க்கணும்டா.
என்னால ராம், டேய் மச்சான், என்னடா ஆச்சு? டேய், நீ இப்ப எங்க இருக்க? உடனே பார்த்து பேசுறேன்டா. டேய் டேய் பேசலாம்டா. நீ ஏன்டா அழுகுற? ஏன்டா வீட்டுல தான் பிரச்சனையா? மலருக்கு உனக்கு ஏதாவது சண்டையாடா? அதெல்லாம் பொண்ணு இல்லடா. ஆனா நான் வந்து நீ நேர்ல வாயே. நான் உடனே உன்னை பாக்குறேன்டா. கதை சொல்றதுக்காக வந்திருக்கேன்டா. நீ என்ன மேட்டர்னு சொல்லடா என்கிட்ட. எந்த லொகேஷன்ல இருக்க? எஸ்பி கார்டன்ஸ் இருக்கேன்டா. நீ என்ன பிரச்சனை சொல்ல முதல்ல. சரி, நான் உடனே அங்க வரேன். சார் ஒரு நிமிஷம். ஓகே சார். டேய் என்னடா ஆச்சு? ஏன் போன்ல பதட்டமா பேசுன? பாரதி பாரதிக்கு என்ன? என்ன உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லடா, என்னன்னு சொல்லி தொலையண்டா. பாரதி சூசைட் அட்டெண்ட் பண்ணாங்கடா. வாட்? ஏய் சே, பைத்தியக்காரன். என்னடா லூஸ் மாதிரி வளர? என்ன கனவு ஏதாவது கண்டியா இல்ல குடிச்சிருக்க காரணத்தால என்ன பேச்சு பேசுற? யார போய் சூசைட் அட்டெம்ப்ட் அதுன்னு வளரது போடா. இல்ல மச்சான், உண்மைதான். தூக்க மாத்திரை சாப்பிட்டாங்கடா. காப்பாத்தியாச்சு. ஆனா ராம், என்னடா சொல்ற? நம்ம பாரதியா? டேய் நம்ம பாரதியோட சூசைட் அட்டெம்ப்ட். டேய் மச்சான், என்னால நம்பவே முடியலடா. டேய் பாரதி போய் எப்படிடா தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அவ ஒன்னும் கோழை எல்லாம் கிடையாதுடா. அவ போய் எப்படி இப்படி ஒரு முட்டாள்தனமான விஷயத்த என்னடா சொல்ற? எப்படா இதெல்லாம் நடந்துச்சு? காலையில தான் மச்சான். எனக்கே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் விஷயம் தெரியும். மச்சான், பாரதி மட்டும் இல்லடா, சந்தோஷம் சேர்ந்தே சூசைட் அட்டெண்ட் பண்ணிருக்காருடா. வாட்? என்னடா சொல்ற? உண்மைதான்டா. காட், இவ்ளோ பெரிய விஷயம் இன்னைக்கு காலையில நடந்திருக்குன்னா நிச்சயமா இந்த விஷயம் தேவிக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லடா. அவள சரி, அதை விட நான் அவளை அப்புறம் பாத்துக்கிறேன். டேய் பாரதி சந்தோஷ் இப்ப எங்க இருக்காங்க? ஹாஸ்பிடல்ல தான். எந்த ஹாஸ்பிடல்? நான் உங்களை உடனே நீ பார்க்கணும். வா, நான் கூட்டிட்டு போறேன். ரமேஷ், இத போயிட்டு வந்துடுறேன். ஓகே சார். சூடாரி போச்சு பாரு. இந்தா குடி. சார் 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 பாரதி எப்படி இருக்காங்க? நாங்க கும்பிட்ட சாமியில எங்களை கைவிடல தம்பி. அது எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கும் பாரதிக்கும் நாங்க பண்ண துரோகம் தான் எங்க குடும்பத்தை இப்படி வாட்டுது. எங்களை மன்னிச்சுங்க தம்பி. என்ன நீங்க இந்த பேச்செல்லாம் எதுக்கு சார் இப்ப பேசிக்கிட்டு? நம்ம எல்லாருமே பாரதி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு செஞ்சோம். நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாத முட்டாளா இருந்துட்டோம் தம்பி. எங்களை மன்னிச்சு. என்னம்மா நீங்க என்ன காரியம் பண்றீங்க? வயசுல பெரியவங்க என் காலெல்லாம் போய் விழுந்துக்கிட்டு தப்புமா, பெரிய தப்பு. அம்மா இங்க பாருங்க, பழைய கதையெல்லாம் அதெல்லாம் அவ்வளவுதான், முடிஞ்சு போன விஷயம். அதெல்லாம் நினைக்கவே கூடாது. நீங்க அதை போய் இப்ப பேசிக்கிட்டு. பாரதி இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கா, எப்படி அவளுக்கு உதவி செஞ்சு அந்த பிரச்சனையில இருந்து அவளை எப்படி வெளியில கொண்டு வரதுங்கிறத பத்தி நம்ம எல்லாரும் யோசிக்கணும். அதை விட்டுட்டு நீங்க என்னடா எனக்கு பாரதி எங்க இருக்கா? பாரதி பார்க்கணும். உள்ள அவங்கள சாதாரண வார்டுக்கு மாத்திட்டாங்க தம்பி. நான் கூட்டிட்டு போறேன், வாங்க. சரி சார். அம்மா டீயை குடிச்சிரு. நான் சாப்பிடுறதுக்கு ஏதாவது கேண்டீன் வாங்கிட்டு வந்துடுறேன். நான் வந்துடுறேன். வாங்க வாங்க. பாரதி
சந்தோஷ் சந்தோஷங்க இதோ இந்த பக்கத்து வீட்டுல இருந்தாரு. படுத்தே கிடக்க போர் அடிக்குதுன்னு பக்கத்துல போயிருக்காரு. நீங்க பேசிக்கிட்டுங்க, நான் கேன்டீன்ல போய் டிஃபன் வாங்கிட்டு தரணும். என்னன்னே தெரியாம தடுமாறுவா. நான் போயிட்டு வந்துடுறேன். மச்சான் நீ பேசிட்டு இரு. நான் அதை வந்துடுறேன். பாரதி, என்ன பாரதி இது? நீ போய் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி. வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? என்ன ஆச்சு உனக்கு? முட்டாளா நீ? என்ன பாரதி? என் பேர் மட்டும் பாரதி இல்ல, உண்மையிலேயே அந்த பாரதி கண்ட புதுமை பெண்ணா நான் வாழ்வேன்னு சொல்லுவியே. அப்படி பேச நீ எப்படி பண்ண? வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் நின்னு போராடி சமாளிச்சு ஜெயிக்கணும்னு சொல்லுவியே நீ. அப்படிப்பட்ட நீயா பாரதி கோழத்தனமா தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருந்திருக்க? ஏன்? எதுக்கு? இங்க பாரு, அழாம பேசு. அழாத, அழாத பாரதி. உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரக்கூடாது. நீ அழக்கூடாது. என்ன நடந்துருச்சு? அப்படி அப்படி என்ன பிரச்சனை உனக்கு வந்துச்சு? யாரு அப்படி என்ன சொல்லிட்டாங்கன்னு நீ அவரும் தற்கொலை பண்ணிக்க அளவுக்கு போயிருக்கீங்க? வேற எது சொல்லி என்ன அசிங்கப்படுத்திருந்தாலும் பொறுத்திருக்கலாம் கதிர். பழைய காதல் சொல்லி அசிங்கமா பேசிட்டாரு. என்ன சொல்ற? யார் அப்படி சொன்னது? மாமா, சிதம்பரம் மாமா தான். வாட்? என்ன என்ன பேசுற நீ? சிதம்பரம் சாரா? ரொம்ப அசிங்கமா பேசிட்டாரு. அவருக்கு உண்மை எதுவும் தெரியாதா? அவர் செஞ்சதெல்லாம் அவருக்கு மறந்து போச்சாமா? என்ன நினைச்சிட்டு இருக்காரு மனசுல அவரு? பாரதி, தெளிவா சொல்லு, என்ன சொன்னார் அவர்? அது சொல்லவே எனக்கு அசிங்கமா இருக்கு கதிர். மாமா, ஸ்ரீலதாவை பத்தி நேத்து வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது மாமா. சந்தோஷ் பண்ணது தப்புதான் மாமா. இது எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு, அத நீங்க தெரிஞ்சுக்கணும் மாமா. தெரிஞ்சிருச்சு. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குன்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. கதிர் மாதிரி ஒரு நல்லவனை விட்டுட்டு சந்தோஷ் மாதிரி ஒரு பணக்கார அயோக்கியனை ஏன் கட்டிக்கிட்டேங்க காரணம் எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. மாமா ப்ளீஸ், கோவத்துல தப்பா பேசாதீங்க. வேண்டாம், நீங்களே என்ன தப்பா பேசினா நான் தாங்க மாட்டேன் மாமா. என்னால தாங்கிக்கவும் முடியாது.
நீ ஏன் வந்து வலுவல சந்தோஷம் கட்டிக்கிறேன்னு சொல்ல பாரு. அப்பவே நான் யோசிச்சிருக்கணும். மடைய சிந்திக்காம இருந்துட்டேன். பொம்மலாட்டம் எல்லாம் பொம்மலாட்டம் பொம்மலாட்டம்